ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் அளவுகோல் வார்த்தை, வார்த்தையில் இருக்கும் விசுவாசம். நாம் விசுவாசத்தோடு அவருடைய ராஜ்யத்திற்காக கிரியைகளை செய்யும்போது அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கனப்படுத்துகிறார். He respects us. கனம் என்றால் என்னது? ஒரு மரியாதை. இவ்வளவாக என்னுடைய வார்த்தையும் என்னையும் விசுவாசிக்கிறார்களே, அவர்களை நான் கனப்படுத்த வேண்டும். அவர்களை எப்படி கனப்படுத்துவது? கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது அவர் எப்படி கனப்படுத்துவார்? அவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். நம்மை அழைத்தவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்குள் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்றில்லை. எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பாத்திரமாக ஆகுவதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமம் நம் வழியாக மகிமைப்பட வேண்டும் என்றால் அவரை நாம் முழுமையாக விசுவாசித்து அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று அழைக்கிறது. தேவன் நம்மை கேட்கிறார். நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? Here am I, where are you? Hallelujah. இந்த தேவ செய்தியின் தலைப்பு இதுதான். நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? Here am I, where are you? நாம் ஐசையா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி, ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை ஊற்றும். எங்கள் இதயத்தை திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் அனந்தத்தோடும் உடைய சத்திய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக எங்களுடைய ஆவியை திறந்து தருகிறோம். அமேன், அமேன், அமேன். உட்கார்வோம். அமேன். பின்பு யாரை அனுப்புவேன்? இதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அனுப்புவதற்காக. ஆனால் அவர் எல்லோரையும் அனுப்ப மாட்டார். ஆனால் எல்லோருக்கும் அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்தான், சொந்த சித்தத்தோடு நான் போகிறேன் என்று சொல்லுகிறவர்களை தான் கர்த்தராகிய தேவன் அனுப்ப முடியும். இந்த இடத்தில் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யார் நமது காரியமாய், நமது என்று சொல்லும்போது ஒருத்தருக்கு மேலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன்,
என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அதாவது அழைப்பு, யார் யார் தேவராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறார்களோ கர்த்தருடைய நோக்கம் என்ன? நாம் அவருக்காக ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். நாம் சாட்சியாக நிற்பதற்கு அர்த்தம் என்ன? சாட்சி என்றால் என்ன? நாம் பிறரிடத்தில் முன்பாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்தார், அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார், அவரை விசுவாசிங்கன்னு சொல்கிறது தான் நாம் சாட்சியாக நிற்பது. அழைத்த ஒவ்வொரு தேவராஜ்யத்திற்குள் அழைத்த ஒவ்வொருத்தரையும் அவர் இந்த ஹிருதயத்தோடு இருப்பவர்களாக தான் காண நோக்கமாக இருக்கிறார். நாம் ஏதோ சபைக்கு வந்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதாவது பாரம்பரிய சபை போல் ஆப்ளிகேஷன், ஒரு கட்டாயம் என்று சொல்லி சபைக்கு வர்றவங்க சிலவங்க இருக்காங்க. ஆனால் சபைக்கு கர்த்தர் அங்கு இருக்கிறார், அதற்காக நான் அவருடைய சமீபத்தில் போகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய நோக்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்துவேன். இயேசு என்ன சொன்னார்? இந்த பூமியில் அவர் இருக்கும்போது, மாம்சத்திலும் இரத்தத்திலும் இந்த பூமியில் இருக்கும்போது, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய போஜனம், அதை நான் செய்தும் முடிப்பேன். I have come to do the will of the Father and I will also finish it. நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்து முடிப்பதற்காக தான் இயேசு நம்மை அழைத்தார். நாம் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதாவது நான் உங்களை ஏற்படுத்தினேன், உங்களை அப்பாயிண்ட் செய்திருக்கேன், ஆர்டைன் செய்திருக்கேன், நியமித்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமனம் இருக்கிறது. எதற்காக? நீங்கள் போய் கனி என்றால் இது அன்பின் கனி அல்ல. இந்த கனி என்னன்னா ரிசல்ட். அதாவது ஒரு மரத்தில் கனி வந்தால் தான், மாங்காய் மரம் வச்சுட்டு அதை மாங்காவே வரலன்னா அந்த மரத்துக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை, எந்த ஒரு அதிலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் வரவில்லை. நம்மை அழைத்தவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நாம் இன்னும் ஆத்துமாக்களை தேவராஜ்யத்திற்கு கொண்டு வரும்படி ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் பிறரிடத்தில் போய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கனியை கொண்டு வருவதற்காக, ஒரு ரிசல்ட்டை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கனி என்றால் ஒரு ரிசல்ட்டை. நாம் ஸ்கூலுக்கு போய் படிக்க போகும்போது ஒவ்வொரு வருடமும் அந்த அடுத்த கிளாஸுக்கு போனால் ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்குது. அந்த ரிப்போர்ட் கார்டில் தேவையான மார்க் வந்தால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அதுதான் ரிசல்ட். இதுக்கு தகுதியாக இல்லையா என்று நம்மையும் அதே வண்ணமாக கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு தகுதியை யார் ஏற்படுத்த வேண்டும்? நாம் தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனியை நாம் தான் கொண்டு வர வேண்டும், ரிசல்ட்டை நாம் தான் கொண்டு வர வேண்டும். எப்படி? தைரியமாக போய் கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்லி, கர்த்தராகிய இயேசு தான் மெய்யான ஆண்டவர், அவரிடத்தில் வந்தால்தான் உனக்கு இந்த
கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகும். என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்தவர். இன்றைக்கு நான் இந்த வண்ணமாக இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருபை. இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய கிருபை என்று நாம் சாட்சியாக நின்று ஒருத்தரை சபைக்குள் அழைத்து வந்தால் அது கனி, ரிசல்ட். ஆனால் அந்த கனி என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்கும்படி, அதாவது கொண்டு வருகிற ஆத்மா சபையில் நிலைத்திருக்கும்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் கூட்டின்னு வருவாங்க. கூட்டின்னு வந்த பிறகு கொஞ்ச நாளில் வந்தவங்களே போயிடுவாங்க. அழைத்து வந்தவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காணும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தருடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவர் இன்னும் சாதாரணமான உலக மனிதர்களைப் போல் நடக்கும்போது அந்த அழைத்து வந்த ஆத்மா, அழைத்து வந்தவரே சரியா இல்லை, நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொல்லி அவங்க ஒரு 3 வாரம் 4 வாரம் வந்து நின்றுடுவாங்க. அழைத்து வருகிறவர்கள் நிலைத்து நிற்பதற்கு காரணம் யாரு? அழைத்து வந்தவர்கள் தான். அவர்களை தொடர்ந்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஃபோன் செய்து அவர்களை அழைத்து, நீங்கள் வாங்க சபைக்கு வர்றீங்களா இன்றைக்கி அப்படி சொல்லி ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வர்ற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கணும். அப்போது ஒரு ஆத்மாவை நாம் என்ன செய்கிறோம்? நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கனி வெளிப்படுகிறது. அந்த கனி நிலைத்திருக்கும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஆத்துமாக்களை அழைத்து வந்து ஆத்துமாக்கள் தொடர்ந்து நீடிக்கும்படி நாம் அந்த கனியை வெளிப்படுத்தும் போது அதில் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரிவார்டு, ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. நாம் இந்த வாழ்க்கையில் கனி கொடுத்து நம்ம ஆத்துமாக்களை அழைத்து ஆத்மா நிலைத்து நிற்கும்படி நம் காரியங்களை செய்யும் போது நாம் இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பிதா ஆனவர் நமக்கு தருவார். ஏன்? அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது நம்முடைய சித்தத்தை அவர் நமக்காக செய்கிறார். ஏன் பிதாவிடத்தில் இயேசு நாமத்தில் கேட்குறீங்க? எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே என்று கேட்குறீங்க. பிதா ஆனவர் என்ன செய்வார்? இது உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் என்று சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். ஏன்? நாம் உலகத்தில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை தேடவில்லை. நாம் என்ன செய்கிறோம்? பரலோகத்திற்காக ஐஸ்வர்யத்தை நாம் சேகரிக்கிறோம். அதை வீணாக நாம் செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதையும் வீணாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் என்ன செய்வதற்கா? விருதாவாக எனக்கு நீ எதையும் செய்ய நான் உனக்கு இடத்தில் எதிர்பார்க்கிறேனா என்று சொல்லுகிறார். Did I ask you to do anything in vain? என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ எதை செய்தாலும் நீ விருதாக செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு தக்க பலனை நான் தருவேன். நேபுக்கத்நேசரிடத்தில் எசேக்கியேலில் 29வது அதிகாரம் 29 22 எசேக்கியேல் 29வது அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. 19 20 வாசிப்போம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுக்கத்நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுத்தேன்.
அவன் அதில் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதை கொள்ளைப் பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாக இருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுப்பேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு செழிப்புக்கான ஒரு ஃபார்முலா. கர்த்தருடைய வார்த்தையில் மறைந்திருக்கும் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? நாம் எகிப்து தேசம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருப்பவர்களை நாம் சிறைப்பிடித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரும்போது கர்த்தர் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொள்ளை பொருளாக நமக்கு தருகிறார். ஏன்? நம்முடைய வேலைக்கு கூலியாக தருகிறார். தேவராஜ்யத்திற்காக இருக்கும் தேவராஜ்யத்தின் ஐஸ்வர்யமான ஆத்துமாக்களை நாம் சேகரித்து தேவராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அதுக்கு கூலி எனக்கு தருகிறார். இந்த உலகத்தில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். When you bring the riches of this world, when you bring the riches of the kingdom of God, the soul into his kingdom, God brings us the riches of this world into us, which is the wealth. Hallelujah. நமக்கு அவர் என்ன தருகிறார்? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கூலியாக தருகிறார். ஏன்? இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆத்துமாக்களையும் சிறைப்பிடித்து தேவராஜ்யத்திற்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு ஒருத்தர் தேவை. தேடிக்கொண்டிருக்கிறார். யார் எனக்காக? அதாவது முதல்ல வாசித்த நமக்காக யார் செல்வார்கள், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனால் இப்போ அதிகம் பேர் யாரும் கேட்கறதில்ல சத்தத்தை. கர்த்தர் அழித்துன்னு தான் இருக்காரு. போய் ஒரு ஆத்மாவை கொண்டு வா சபைக்குன்னு சொல்லி. நம்ம சபைக்கு நான் வந்தாலே பெரிய விஷயம். அப்புறம் எப்படி ஆளுங்களை அழைத்துன்னு வருது? அவங்க வந்தாலும் இப்போ அவங்களுக்கு கும்பிடு போட வேண்டியதாக இருக்கு. சபைக்கு வந்தீங்களே ரொம்ப சந்தோஷம். ஏன்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இன்னும் வரவில்லை. ஏன் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம்? தேவராஜ்யம் என்றால் என்ன? பிதா ஆனவரா யார்? அதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய மனதில் சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் வருகிறது? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் தேவன் தானா? என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கெல்லாம் காரணமே தேவன் தானா என்று கேள்வி நமக்கு பல பேர் அழிக்கும்போது, தேவன் என்னை எதற்காக இந்த வண்ணமாக சோதிக்கிறார் என்று கேட்குறாங்க. அப்படி என்றால் மனதில் குழப்பம் வருகிறது. பிரச்சனை வரும்போது இருக்கிற வெளிப்பாடெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வெளியே போய்விடுகிறது. சோதிக்கிறவன் யார்? பிசாசானவன். கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் உனக்கு எந்த வண்ணமான சோதனை வந்தாலும் சரி, எல்லோருக்கும் வருகிற சோதனை தான் உனக்கும் வந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவர் தான் தேவன். அதாவது நம்முடைய வீட்டில் பெற்றோர்கள், தகப்பன் வேணுமென்றே பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவதற்காக செயல்படுவார்களா? அன்பு செய்கிற எந்த தகப்பன் அதை செய்ய மாட்டான். அதாவது பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பான். பிதா ஆனவர், பரலோக பிதா ஆனவர் அன்பாக இருப்பவர்.
அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை அனுமதிப்பார், பிரச்சனைகளை எப்படி அனுமதிப்பார். அந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே கர்த்தராகிய தேவன் அல்ல, பிசாசானவன். நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று. அதையெல்லாம் விட்டு இந்த சோதனைக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தானா என்று சந்தேகத்தை கொண்டு வருகிறவனே பிசாசானவன் தான். ஏன்? நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை குலைப்பதற்காக வருகிறான். பிசாசானவன் வருகிறான். எதற்காக? அந்த சந்தேகத்தை தந்து பாரு, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் ஆண்டவர் தான் கொண்டு வராரு. அதை கேட்டுட்டு நம்ம விசுவாசிங்க, ஓ ஆண்டவர் தான் இவ்வளோ பிரச்சனை கொண்டு வராங்க, ஏன் தான் இந்த மாதிரி சோதிக்கிறாரோ தெரியலையே. அழுதுனும் புலம்பின்னு இருக்கிறதுக்கு ஆமாம் சாதாரண, அதாவது விசுவாசிகள் இந்த வந்து சொன்னால் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரரே அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ஒரே வார்த்தையில் கர்த்தர் இந்த உலகத்திலேருந்து எடுத்துட்டார். மேடிலிருந்து ஏன் இந்த எகிப்து தேசத்திற்கு வருகிற பிரச்சனை எல்லாம் எனக்கே வரணும், இந்த வியாதிகள்லாம் எனக்கே வரணும்னு அவர் வாயை திறந்து அவருக்கு உதவி செய்கிற ஒருத்தர்கிட்ட வந்து சொன்னார். ஏன் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிறவனுக்கு வர வேண்டிய வியாதி எனக்கே வந்திருக்கிறது என்று மேடிலிருந்து கேட்டிருக்காரு. இந்த உதவி அந்த வேலைக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு ஒரே வார்த்தையில். ஏன்? அந்த வெளிப்பாடு கூட இல்லையா உனக்கு? ஊழியக்காரனாக இருக்கிறாய, அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய நீயே இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் எதில் இருந்தாலும் நாம் அதிலிருந்து நம்மை தப்பிக்க வைக்கிறவர் தான் நம் தேவன். இந்த பிரச்சனைக்குள் கொண்டு வருகிறவர் நம் தேவன் அல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்பிக்க வைக்கிறவர் தான் நம் தேவன், அன்பின் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனையே வரவில்லை என்றால் எனக்கு அவர் தேவன் என்று எப்படி அறிவேன்? என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? அதனால்தான் நிறைய பேர் சோர்ந்து போய் விடுகிறார்கள். சபையில் இன்னும் வந்து கர்த்தராகிய தேவனையும் அவருடைய வார்த்தையும் தேடி இன்னும் வளருவதற்கு பதிலாக சபையை விட்டு விலகி நிற்கிறார்கள். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை கிறிஸ்மஸ்ஸு இந்த ஈஸ்டருக்கு ஒப்புக்காக வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? அவர்களுக்குள் இருக்கும் விசுவாசம் போய்விட்டது. அவங்க எப்படி இன்னும் ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியும்? எப்படி அவர்களை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர முடியும்? நேபுக்கத்நேசருக்கு சொன்ன தேவன் நமக்கும் சொல்லுகிறார், நீ என்னுடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை சேகரித்து சிறைப்பிடித்து என்னுடைய ராஜ்யத்திற்குள் நீ கொண்டு வந்தால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கூலியாக தருவேன் என்று. ஹல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு ஃபார்முலா அது. ஹல்லேலூயா. இதை நம் பிஸ்னஸ் செய்யும் போதே எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 3 to 5 வரையும், ஞாயிற்றுக்கிழமை 3 to 5 வரையும் ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக ஒதுக்கி வைத்தேன். எந்த வேலையும் செய்வேன், எவ்வளோ கோடிக்கணக்கான லாபம் நஷ்டப்பட்டாலும் சரி, கர்த்தராகிய தேவனுடைய வேலையை ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து செய்தேன். கூட இன்னொரு 5 பேர் 6 பேரை அழைத்துன்னு செல்வேன். இந்த சபையில் இன்னும் பயப்பட்டுன்னு இருக்காங்க. ஊழியத்திற்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் உற்சாகமே இல்லை. உங்களுக்கு உற்சாகம் இருந்து நீங்கள் வந்து அழைத்துன்னு போனோம், வாங்க நம்ம எல்லாம் போய் ஆத்துமாக்களை அழைத்துன்னு வரலாம்னு சொல்லி அந்த உற்சாகத்தோடு நீங்கள் போனோம். பல நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 2, 3 காலைல 3 ஆராதனை முடிச்சுட்டு 7 மணி ஒரு ஆராதனை, 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு ஆராதனை. 3 ஆராதனை முடித்த பிறகு 3 மணிக்கு ஊழியத்துக்கு போவேன். பயங்கர களைப்பாக இருக்கும். பிசாசு சொல்லுவான், கொஞ்சம் படுத்துக்கோ, உனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு.
அப்போ அந்த சத்தத்தை நல்லா அறிவேன், இது பிசாசுடைய சத்தம் சொல்லி. உடனே நான் போய் ஓடையை மாற்றி ஷூ எல்லாம் போட்டு பைபிள் எடுத்துன்னு வெளியே கிளம்புவேன். அந்த நேரத்தில் பார்த்தா எவ்வளோ ஆத்துமாக்கள் தாகத்தோடு இருப்பார்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. போய் ஒரு 15 நிமிஷம் ஆராதித்து ஒரு கூட்டமாக கூட்டிடும். அந்த ஒரு மொட்டை மாடியில் எங்கேயாவது போய் ஒன்று ஆளுங்களை கூட்டின வர சொல்லுவோம். நான் ஆராதித்து ஒரு கூட்டமே கூட்டிடும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கொடுத்து 1 மணி நேரத்தில் அந்த இடம் ஒரு சபை மாதிரி மாறிடும். அந்த வண்ணமாக ஊழியம் செய்தவன். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு அழைப்பு வந்த பிறகு செய்யவில்லை, விசுவாசியாக இருக்கும்போது செய்த காரியங்கள். கர்த்தர் நம்முடைய தாகத்தை பார்க்கிறார், நம்முடைய முயற்சியை பார்க்கிறார். நாம் எவ்வளவாக உற்சாகமாக இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்திற்காக, ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக என்று. நமக்காக யார் இந்த வேலையை செய்வார் என்று பரலோகத்திலிருந்து கேட்கிறார். இயேசு என்ன சொன்னார்? நான் செய்கிறது எல்லாம் நீங்களும். 14வது அதிகாரம் 12வது வசனம் யோவானில். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்தில் போவதனால் நீங்கள் நான் செய்கிறதை எல்லாம் செய்வீர்கள், அதை விட அதிகமான காரியங்களை செய்வீர்கள் என்று. வாசிங்க 14:12. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசுவோட பெரிய கிரியைகள் நீங்க செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? பிதா ஆனவரும் குமாரன் இயேசுவும் ஆவியானவரும் கேட்க, எங்களுக்காக யார் போவார்கள் என்று. அதுதான் பெரிய கிரியை. சாட்சியாக தேவனுக்கு முன்பாக நாம் சாட்சியாக போகிறோம். நான் ஒரு பாவியாக இருந்தேன், என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னை கர்த்தராகி தேவன் இயேசுவை வெளிப்படுத்தி நான் ரட்சிப்புக்குள் வந்தேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அதுதான் எல்லாவற்றோட பெரிய கிரியை என்று சொல்லுகிறார், இயேசுவை சொல்லுகிறார். எதிர்பார்ப்பு இருக்கிறது கர்த்தராகி தேவனிடத்திலிருந்து, யார் எங்களுக்காக போவார்கள். நாம் போறேன் ஆண்டவரே. அந்த நேரத்தை ஒதுக்கி நாம் போனால் தானாக ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். நம் உயர்வு தானாக வந்து. ஐசையா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சுவிசேஷ ஊழியத்திற்கு போகிறவர்களுக்கு இருக்கும் பயத்தை கர்த்தர் போக்குவதற்காக சொல்லுகிறார். நான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடத்தில் உன்னோடு நான் வருவேன். என்னுடைய வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை வழி நடத்துவேன். உனக்கு முன்பாக யாரும் நிற்காதபடி, எதிர்த்து பேசாதபடி அவருடைய வாயை நான் கட்டுவேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியை போல் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள். இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர்கள் கேட்பார்கள். வாயை கட்டி தான் போனோம் அங்கிருந்து போகும்போது ஜபத்தோட. இயேசு நாமத்தில் நான் சுவிசேஷம் செய்ய போகும்போது எனக்கு எதிராக பேசுகிற வாயை இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியை போல் வாயை அடைத்து நான் சொல்வதை கேட்பார்கள் இயேசு நாமத்தில் என்று சொல்லிப்போம். எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த ஜபத்தோடு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் போவேன். ஹல்லேலூயா. ஏன்? ஜபத்தில் நாம் கட்டி விட்டோம், யாரும் எழும்ப முடியாது நமக்கு எதிராக. ஏன்? நாம் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக செல்லுகிறோம். நம்முடைய சொந்த பிஸ்னஸை செய்ய போல கர்த்தராகிய பிதானவருடைய பிஸ்னஸை செய்ய நாம் போயிருக்கிறோம். என்னிடத்தில் ஒரு ஊழியக்காரர்
தள்ள கையை வச்சுட்டு வீட்டு ஜபத்திற்கு வந்தபோது சொன்னார், நீ பிதாவுடைய பிஸ்னஸை நீ செய், பிதானவர் உன்னுடைய பிஸ்னஸை செய்வார் என்று. பிதாவுடைய பிஸ்னஸை நீ செய், அவர் உன்னுடைய பிஸ்னஸை செய்வார். அதுதான் நடந்தது. இந்த 2 நாளை ஒதுக்கிறேன், 3 மணி நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். எந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்தாலும் சரி, அது சுலபமாக ஸ்மூத்தாக போகும். எவ்வளோ சாட்சி நான் சொல்லியிருக்கேன். இதற்கெல்லாம் காரணம் யார்? கர்த்தராகிய தேவன், நம்மோடு இருக்கும் தேவன். வலது கரத்தினால் உனக்கு நான் உதவி செய்வேன், தாங்குவேன், உன்னோடு இருக்கேன், பயப்படாத, நீ போ என்று சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க? பயமும் சில நேரத்தில் வெக்கம். இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏன் வெக்கப்படணும்? அவர்தான் மெய்யான தேவன். ஹாலில் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் தான் பிசாசானவன். ஆனால் பரலோகத்தில் இருக்கும் நம்முடைய பிதானவர் தான் மெய்யான தேவன். இயேசுதான் மெய்யான தேவன். அவரை பற்றி நான் இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு சொல்லி அவர்களை, அந்த ஆத்துமாக்களை நாம் சேகரிப்பதற்கு நமக்குள் தேவன் திறனை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், தைரியத்தை தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? நாம் எழும்பி விசுவாசத்தோடு போகுவது மட்டும்தான். எங்களுக்காக, நமக்காக யார் போவார்கள்? அதுதானே. திரும்பி அதை வாசிங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான்? இப்போதும் தேவன் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கார். யார் நமது காரியமாக போவான்? இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்வீஸ் கிடையாது. ஏன்? சனிக்கிழமையும் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. ஏன்? இந்த சர்ச்சில் அத்தனை பேரும் இந்த 2 நாளில் தேவனுடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு செல்லல, ஆத்துமாக்களை அழைத்து வரலாம்ல. அப்பொழுது நமக்கு உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அவர் தருவார் இல்லையா? இன்னும் என்ன ஆசீர்வதியும் எவ்வளோ நாள் தான் சொல்லி இருக்க போகிறீங்க? எனக்கு செழிப்பு தாரும் கர்த்தர் ஃபார்முலா, வார்த்தையை தருகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு சுகத்தை தந்தார், நமக்கு வரவிருக்கும் அழிவிலிருந்து நம்மை தப்ப வைத்தார். எப்படி? வார்த்தை. இப்போது செழிப்புக்கான வார்த்தை தருகிறார். வாழ்க்கையில் அமோக செழிப்பு, தாராளமான செழிப்பு. கொள்ளை அடிக்கிறவன் நம்ம நெபுக்கத்நேசருக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொள்ளை பொருளாக தந்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டு இந்த ஆவிக்குள்ள நிரப்பி இதன்படி செயல்படும் போதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். கேட்டு, ஓ தேவசீர் நல்லா இருக்கு, நம்ம ஊழியத்தை செய்தால் நாம் செழிக்கலாம் அப்படி சொல்லி கேட்டு போய் அந்த கிரியையாக நம்ம எதையும் செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வீட்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கள் பிஸ்னஸ் இடத்துலையோ யாருக்கிட்டையாவது சொல்லி, உனக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், நான் முதல்ல ஊழியத்திற்கு போகும்போது சொல்வேன், இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் துர்செய்தி தான், ஆனால் பைபிளில் மட்டும்தான் நற்செய்தி இருக்கு. அந்த நற்செய்தியை சொல்ல தான் நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பல துக்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே பதில் கர்த்தராகிய இயேசுதான். அதை சொல்ல தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இன்றைக்கே ஆசீர்வாதம் வந்து இறங்க இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ள தேவன் இயேசு. ஹல்லேலூயா. சாதாரண குடிசையில் மட்டும் போகிறதில்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த கலெக்டரேட், இந்த விஓசி காலனி அந்த இடத்துல கலெக்டரேட் எல்லாம் அவங்க கலெக்டர்ஸ் தான். அங்கே ஒவ்வொரு கதவாக தட்டிட்டு போய் சொல்லுவோம், வாங்க வாங்க உட்காருங்க சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம்.
அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா, நமக்கு அதை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷத்தை போய் பிரசங்கி, நற்செய்தியை போய் வெளிப்படுத்து. நாம் ஒரு வகையில் ரிப்போர்ட்டர் தான், தேவராஜ்யத்தின் ரிப்போர்ட்டராக இருக்கிறோம். என்ன ரிப்போர்ட் பண்ணுகிறோம்? கர்த்தராகிய தேவன் உனக்கு சுகத்தை தருவார், உனக்கு மகிழ்ச்சியை தருவார், கஷ்டங்களை எல்லாம் அவர் செழிப்பாக மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்களை விலக்குவார், நஷ்டங்களை செழிப்பாக மாற்றுவார். இதுதான் ரிப்போர்ட்டருடைய வேலை. என்னது ரிப்போர்ட்? தேவராஜ்யத்தின் செய்தியை போய் ரிப்போர்ட் பண்ணுறது. நம்ம எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் தான். ஏன்? கர்த்தர் நம்மை சொல்லி போய் பிரசங்கி என்று, சுவிசேஷத்தை நீ போய் பிரசங்கி என்று. உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நீங்கள் பலம் கொண்டு திடம் மனதாய் கடந்து செல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம். ஏன்? தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். இந்த வசனத்தை எழுதி வச்சுங்க. சுவிசேஷம் சொல்ல போகும்போது நம்ம இதை ஒரு வாட்டி வாசிச்சா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் என்னோடு வருகிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திடம் மனதோடு தைரியத்தோடு போவேன். இயேசு இந்த சிலுவையில் 2000 வருடம் முன்பாக செய்த காரியத்தை சொல்லி தேவ கிருபையை கேட்பவர்கள் வாழ்க்கையில் வந்து இறங்குவதற்காக நான் விசுவாசத்தோடு கடந்து செல்வேன். நான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நான் பிரயாசப்படுவேன். அவருடைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. நான் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆங்கிலத்தில் போடுற will not fail thee. உன்னை தோற்று போக வைப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதற்காக புறப்பட்டு சரி அதில் வெற்றியை பார்ப்பாய். ஒரு ஆத்மாவாவது சேகரித்து தான் வருவாய். ஏன்? உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு, அவர் கூட வருகிறார். நாம் ஒரு நபராக போய் பேச வேண்டியதான். அவரே நம் வழியாக பேசுவார், நமக்காக கிரியை செய்வார், அவருடைய இதயத்தை தொடுவார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார், எல்லாம் அவரே செய்வார். நாம் விசுவாசத்தில் இறங்கி போனால் மட்டும் போதும். அதற்காக தான் பிசாசு நம்மை தடை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய நோக்கம் நம் வழியாக பரிபூர்ணப்படக்கூடாது. நமக்காக யார் போவார்கள் என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்காக யார் போவார்கள்? ஹல்லேலூயா. ஐசையா என்ன சொன்னார்? நான் ஏதோ அடியேன் போகிறேன் ஐயா என்று. அந்த வண்ணமாக ஒவ்வொருத்தரும் நான் போகிறேன் ஐயா என்று சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். பரலோகத்தில் தூதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு ஆத்மாவை நாம் ரட்சிப்புள் கொண்டு வந்தால் எவ்வளோ பயங்கரமான செலிப்ரேஷன், கொண்டாட்டம் பரலோகத்தில் தெரியுமா? ஒரு ஆத்மாவை நாம் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்போது இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு வாரம் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தால் பரலோகத்தில் பயங்கர சந்தோஷம், செலிப்ரேஷன், கொண்டாட்டம். நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொட்டுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இதை செய், நான் இதை செய்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு வார்த்தை அனுப்புவர் வாக்கு மாறாதவர். இதை பிடித்துக்கொண்டு நீ சொன்னீரே ஆண்டவரே, அதற்காக நான் இதை செய்கிறேன், நான் போவேன், உமக்காக நான் போவேன். இந்த உலகத்தில் இருக்கும் ஆத்துமாக்களை நான் ராஜ்யத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக சேகரித்து கொண்டு வருவேன். எனக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நீர் எனக்கு பலனாக, அதற்கு கூலியாக தருவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். கடைசியாக ஐசியா 4வது அதிகாரம் 4 to 8 வரையும் வாசிப்போம். ஏசாயா 4வது அதிகாரம் வசனங்கள் 44வது வசனம், 44வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் வசனம் 8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும், கர்த்தராகிய தேவன் ஒருவர். இயேசுதான் நம்மை ரட்சித்தவர், சிலுவையில் நமக்காக மரித்தவர். அவர் ஒரே தேவன். அப்படி இருந்து அந்த உறுதியோடு இருந்தும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை சாட்சியாக அழைத்திருக்கிறேன். எதற்காக அழைத்திருக்கிறேன்? நீங்கள் போய் உங்களுடைய சாட்சியை சொல்லி ஆத்துமாக்களை அழைத்து வருவதற்காக உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறேன். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அந்த நாளிலிருந்து நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், உங்களை நான் சாட்சியாக ஏற்படுத்தியிருக்கிறேன். போய் சுவிசேஷத்தை சொல்லி எந்த தைரியத்தோடு? ஒரே தேவன் தான் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் ஒரே ஒருத்தர் தான். அப்படி ஒரே குமாரனான இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை சொல்லுவதற்காக தான் நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு விசுவாசத்தோடு, பயப்படாமலும் கலங்காமலும் ஒரு சாட்சியாக ஒருத்தர் முன்பாக தைரியமாக நின்று, நான் இப்போ பேச போகிற தேவன் தான் உண்மையான தேவன். அவர் மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மட்டும்தான் உனக்காக சிலுவையில் மரித்தார். அவர் மட்டும்தான் புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் உனக்காக உயிர்த்தெழுந்தார். வேறு யாரும் உனக்காக மரிக்கவில்லை, யாரும் உனக்காக உயிர்த்தெழுந்திருக்கவில்லை. இந்த இயேசுவை நீ விசுவாசித்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய மரித்த காரியங்கள் எல்லாம், கிரியைகள் எல்லாம் உயிர்ப்பிக்க செய்வார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக மாறின என்ற வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். சுவிசேஷத்தை சந்தோஷத்தோடு பிரசங்கித்து மக்களை சந்தோஷத்தோடு சபைக்கு அழைத்து வந்து நாம் தேவனுடைய கூலி ஆன இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள்வோம். இயேசு நாமத்தில். நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். I am here, where are you? கர்த்தர் தேடுகிற வண்ணமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வேன், உமக்காக ஆத்துமாக்களை சேகரிப்பேன் என்று சொல்லி எழுந்து பிரகாசிப்போம்.